வேலையில சுர்ஜித் குடும்பத்துக்கு நடந்தா மாதிரி வேறு ஒரு தேவர் குடும்பத்துக்கு நடந்துடக்கூடாது. அதனால தேவர் வீட்டு பெண்ணுங்களே சூதானமா இருங்க. உங்க அப்பா, அம்மா சொல்ற பேச்ச மட்டும் கேளுங்க. வேற எவனையும் நம்பிடாதீங்க. உங்க அப்பா, அம்மா கை காட்டுற தேவர் வீட்டு பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தல நிமிர்ந்து நடங்க. அப்படின்னு ஒரு தற்குறியே மேடையில வெளிப்படையா பேசுது. மனுஷனுக்கு இயல்பாக ஏற்படக்கூடிய 2 உணர்வுகள் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு காதல், இன்னொன்னு கலவி. 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சுன்னா, தங்களுடைய வாழ்க்கை துணை யாரு? தங்கள யார் விருப்பப்படுறோம்? நம்ம யார கல்யாணம் பண்ணிக்கிறோம்? அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அடிப்படை உரிமைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு குடுத்திருக்கு. உங்க வீட்டு குடும்ப கௌரவம் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயத்த தூக்கி, ஒரு பாரத்த தூக்கி, ஏன்டா உங்க வீட்டு பெண்கள் மீது வைக்கிறீங்க? உண்மையிலேயே உங்க குல கௌரவம், குடும்ப கௌரவம், மண்ணாங்கட்டி இதெல்லாம் காப்பாத்தணும்னா, முதல்ல உங்க வீட்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நல்லா படிங்கடா. வாழ்க்கையில நல்ல வேலையில சேர்ந்து வாழ்க்கையில நல்லா முன்னேற முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க முன்னேறி சாதிச்சு காட்டுனீங்கன்னா, நம்ம வீட்டு பெண்கள் தானா உங்கள தேடி வருவாங்க. அத விட்டுட்டு ஆண்ட பரம்பரை, பேண்ட பரம்பரைன்னு ரீல்ஸ் பண்ணிட்டு வாழ்க்கைய வீணடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு முதல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. உங்களெல்லாம் 1000 பெரியார், அம்பேத்கர் வந்தாலும் திருத்தவே முடியாது.